கர்த்தருடைய தேவன் நல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. வார்த்தைக்கு வந்து இப்போ 4வது பாடத்துக்கு வந்திருக்கிறோம். ஆக்சுவலி 2 பகுதியாக பிரித்திருக்கிறேன். இன்று துதி மட்டும் நான் பேசுவேன். அடுத்த வாரத்தில் ஆராதனை பற்றி நான் பேசுவேன். கடைசி. ஹல்லேலூயா. ஒரு சிலர் பேர் வந்திருந்தாலும் கர்த்தர் பெரிய கிருபை நமக்கு கொடுத்திருக்கிறார், பெரிய ஆசீர்வாதத்தையும் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ரொம்ப கஷ்டப்பட்டு வந்தாலும் மழையிலையும் ஜாமலையும் நீங்கள் வந்திருக்கிறீர்கள். நானும் வரும்போது சரியான ஜெயம் தான், இருந்தாலும் மெதுவாக வந்து சேர்ந்தாச்சு. ஹல்லேலூயா. On the dot 8 o'clock. Praise the Lord. I thank God for giving me an opportunity to share about God's word, to teach you further on praise today, and next week I will teach about worship. And so we are going to see a very important thing in the topics of the Bible called praise. துதி என்றால் என்ன என்று நீங்கள் இன்றைக்கு பார்க்க போயிருக்க. தமிழில் ஆங்கிலத்திலே இதை தயார்படுத்தியிருக்கிறார்கள். பாஸ்டர் உங்களுக்கு கொடுத்துட்டாரா? யாருக்கு இல்லை இது? கைத்துக்குறீங்களா? எல்லாருக்கும் இருக்குதா? Praise the Lord. Okay. அப்படி இல்லைன்னா போய் எடுத்துக்கோங்க. Somebody can volunteer to give it to them also. ரொம்ப முக்கியம். இந்த பாடம் நீங்கள் வந்து வைத்து கொள்ளுங்கள், உங்களுக்கு நல்லது. உங்களுடைய ஆவிக்குரிய காரியங்களுக்கு, ஆத்மீக காரியங்களுக்கு அது ஒரு பலனாக இருக்கும். ஓகே, அது ஒரு உபதேசமாக இருக்கும். ஆகவே இந்த காரியங்களை நீங்கள் கற்றுக்கொள்ளும் பொழுது உங்கள் வாழ்க்கையில், தனிப்பட்ட வாழ்க்கையில் மட்டுமல்ல, பல பேருக்கு நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்க முடியும். ஹல்லேலூயா. இந்த விசேஷமான நாள் ரிவைவல் பைபிள் ஸ்டடி, எழுப்புதல் வேத ஆராய்ச்சி. ஹல்லேலூயா. ஆகவே இந்த வேதத்தை நாம் அடிப்படையில் நாம் படிக்கும் பொழுதும் உபதேசிக்கும் பொழுதும் நாங்கள் கற்றுக்கொள்ளும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு எழுப்புதல் உருவாக வேண்டும் என்றுதான் அந்த நோக்கத்தோடு இந்த சபை போதகர் இதை உருவாக்கி இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆகவே நீங்கள் இது கவனமாக பார்த்து கொண்டு, சில கேள்விகள் இருக்கிறதுனா நீங்கள் நடுவிலே கேட்காதபடி முடிவிலே உங்களுக்கு ஒரு நேரத்தை நான் கொடுப்பேன், ஒரு 5 நிமிஷம். ஓகே, ஸோ 10 மணி வரைக்கும் ஓட போகிறது. பிரேஸ் தி லார்ட். ஓகே, அவங்களுக்கு பிரேஸ் தி லார்ட். அப்புறம் உணவுலாம் தயார்படுத்தியிருக்காங்க அம்மாவா, வாரம் வாரம் உணவு இருக்கிறது. பிரேஸ் தி லார்ட். நீங்கள் கவலைப்படாதீங்க, கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆத்மீக உணவு நமக்கு கொடுக்கும் பொழுதும் சரீர உறவும் சபை பார்த்து கொள்ளுகிறது. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். கர்த்தாவே, இந்த இரவு நேரத்திலையும் உங்களுடைய சமூகத்திலே வந்திருக்கிறோம். இந்த வார்த்தை புறப்பட்டு வந்து எங்களை தொடும்படியாக ஜெபிக்கிறோம். பொல்லாத ஆவிய கிரிகளை, சக்திகளை எல்லாம் நிர்மூலமாக்கி இயேசு நாமத்தில் இந்த இடத்தை சுத்திகரிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். எங்களுடைய சிந்தனைகள், எங்களுடைய ஆத்மீக காரியங்கள் எல்லாம் உம்மை நோக்கி பார்க்கதக்க எங்களுக்கு உதவி செய்யும். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமீன். தமிழ்ல வைத்திருக்கிறவர்கள் கேட்டுக்கிறீங்க, நான் யார் நல்லா வாசிக்க முடியும்? கேன்றீங்களா? இங்கிலீஷா? தமிழ்ல? ஓகேம்மா, முன்னுக்கோம்மா. ஓகே, ஆமாம். பிரைஸ் தி லார்ட். வாங்க, கவலைப்படாதீங்க. நான் வசனத்தை சொல்லுவேன், நீங்கள் உடனே பைபிள் திறந்து நீங்கள் வாசிக்க முடியுமா? பிரைஸ் தி லார்ட். ஓகே ஓகே. இன்றைக்கு பக்கம் 6 தமிழில், ஆங்கிலத்திலே பக்கம் 6 தான். ஓகே, பிரைஸ் என்று சொல்லி. ஓகே, நம்ம ஒரு வித்தியாசத்தை நம்ம பார்க்க வேண்டும். துதி, ஆராதனை, இது ரெண்டுல என்ன வித்தியாசங்கள் இருக்கிறது? யாராவது சொல்றீங்களா? நான் உண்மையா சொல்றேன், ஆச்சரியமான பதில்கள் நான் கேள்விப்பட்டேன். ஒரு கூட்டத்தில் பேசியிருக்கும் பொழுது, அவங்களுக்கும் புதிய ஆத்மாக்கள் நான் நினைக்கிறேன், அவங்களும் ஆண்டவர் வசனத்தை வாசிச்சிருக்கிறாங்களா இல்லைன்னு தெரியல, ஆனால் வித்தியாசமான பதில் கிடைத்தது. ஆகவே கவலைப்படாதீர்கள், சரியோ தவறோ அது முக்கியமல்ல. ஆனால் உங்களுக்கு தெரியணும், முக்கியமாக கிறிஸ்துவர்கள் சபை ஆராதனை கலந்து கொள்கிறோம், வார வாரம் வேதத்தை வாசிக்கிறோம், ஜெபிக்கிறீர்கள் என்று நான் நம்புகிறேன். பிரைஸ் தி லார்ட். ஆனால் துதி, ஆராதனை, இந்த வித்தியாசத்தை பார்த்துட்டோமா அப்போ துதிக்கு நாம் ஆழமாக போக முடியும். ஹல்லேலூயா.
யாருக்கு துதி பற்றி சொல்கிறீங்க சொல்லுங்க உடனேங்க. நோட்ஸை பார்க்க தேவையில்ல, உங்களுடைய வியூ. ஐஸ் கட்டி மாதிரி ஏக்கோன் அடிச்சிட்டு maybe you can off these la. That is enough. என்ன சொல்லுங்க. குறைச்சிரு minimize it as maximum you can. Increase the temperature. Okay. சொல்லுங்க சொல்லுங்க. இல்லை பாயிண்ட்டுக்கு வந்து சொல்லிடுங்க. உங்களோட பாயிண்ட் என்னன்னா ஏன் துதி ஆராதனை என்ன ஒரு வார்த்தை சொல்லிடுங்க. தேவனை மகிமைப்படுத்துவது. ஆமென். No. துதி வந்து துதியும் praise same. So துதியும் ஆராதனை worship and praise. That's why I want to see the difference. It's okay. Wrong is okay. But we're going to learn today. Amen. அதுக்கு தானே வந்திருக்கிறோம். Amen. நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். Okay. Never mind. அவர் சொன்னாரு கர்த்தரை அவரை ஆராதிக்கிறதா இல்லை அவரை துதிப்புதான் மகிமைப்படுத்துவதுன்னு சொல்றார். He said that we shall glorify him. Okay. ஆராதனை யாராவது இங்கிலீஷ் டிரான்ஸ்லேட் பண்ணா what is difference between praise and worship? Define praise, define worship. Now he has given a definition for praise is glorifying God. So what is the definition for worship in your own opinion? தெரியுதாங்க? ஆச்சரியப்படல நான் என்னைக்கும். That is thanksgiving. Okay. Thanksgiving. Worship. What is worship? I'll ask you again, same question. If you know this difference, your life will change from today onwards. You know what is praise, and when you know worship is more powerful than praise. Okay. அவரோடு உருவாடுதல் okay can be compromised. Okay. All right. இந்த தமிழ்ல வந்து முதல் வார்த்தை தவறாகுது. கத்தம்னு போட்டிருக்கு. ஓகே. கர்த்தம் இல்லை கத்தர். தமிழ்ல வாசிக்கிட்டோம்னா துதி என்றால் என்ன? நம்மை மகிமைக்காக நம்ம யார படுத்தாரு? நம்மை. ஓகே. நம்ம என்ன யாரு? மனுஷர்களா மிருகங்கள் இல்லையா? படைப்பு யாரு? யார் அந்த படைப்பு? மட்டுமா? சுவாசிக்கிற கர்த்தருடைய படைப்பு என்றால் என்ன? இது வந்து ரிவைவல் பைபிள் ஸ்டடி. You are not talking about simple Bible study. You have to go deeper. You have to dig it. We will alarm. Okay. Praise the Lord. Amen. கர்த்தருடைய படைப்பு அது கர்த்தரை என்ன செய்து
துதிக்குதுங்க. உங்களுக்கு தெரியாது, ஆனால் கர்த்தருக்கு தெரியும். காலையில் நம்ம எழுந்திருக்கும் பொழுது சூரியன் என்ன செய்யுது? அதோட வேலையை கரெக்டாக செய்யுது தானே? அதோட வேலையை கரெக்டாக செய்யுது. கரெக்டாக அது ஏறுது, சுற்றுது, கரெக்டாக இறங்குது. கடலுக்கு போனீங்கன்னா கடல் ஓரத்தில் சரியான நேரத்தில் அலைகளும் அடிச்சுக்கிட்டே தான் இருக்குது. அது வேலையே செஞ்சுக்கிட்டு தான் இருக்குது. இரவு பகலும் அது என்ன செஞ்சிருக்கு? கர்த்தர் கொடுத்த வேலையை அது செஞ்சுக்கிட்டு தான் இருக்குது. இன்னும் கொடுக்குதுப்பா. I think what offer la. I'm shivering already. I need a coffee or whatever it is. Here on. Oh, it's off here. Very powerful. அங்கே பரவாயில்ல, அது ஓட்டம் இது ஓட்டம் அடிச்சிருங்க. வெரி கூல், வெரி பவர்ஃபுல் ஐகான். ஓகே, கர்த்தர் மகிமைக்காக நம்மை படைத்தார். ஏசாயா 43:7 வாசிக்க ஆகணும். பைபிள் தொடர்ந்து வச்சுங்க. நான் சொல்லல, வேதம் சொல்லுகிறது. ஏசாயா 43:7. சிசித்த எல்லாம் படைப்பும் அவரை துதிக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அவர் விரும்புகிற காரியம் என்ன? மறுபடியும் வாசிமா. நான் என் மகிமைக்கு என்று சிச்சித்து உருவாக்கி படைத்து என் நாமம் தரிக்கப்பட்ட யாவரையும் கொண்டு வா. அப்ப மனிதர்கள் கர்த்தரை துதிக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறது. ஆனால் அவருடைய படைப்பும் அவரை துதிக்குது. குருவிகள் காலையில பாருங்க என்ன செய்யும்? பாட்டு படிக்கிறது. அழகான குயில் சத்தம், சத்தம் கொதுக்கிட்டே இருக்கும். காலையில ஒன்று எழுப்பி விடுறது குருவி. சில பேர் கோழி வச்சுன்னா கோழி கூவும் காலையில. நம்ம தான் சேவல் கூவும் தானே, டக்கு நீங்க எஞ்சிருப்பீங்க. என்னடா யாரா கத்துறான்னு. ஏன் தெரியுமா? அது வேலையை கரெக்டா அதுங்க எல்லாம் செய்தான். கரெக்டா செய்யாதவங்க எந்த யாரு தெரியுமா? சொல்ல தேவையில்ல, என்னையும் தான் சொல்லிக்கிறேன். உங்களை சொல்லல, என்னையும் சொல்றேன். நம்ம சரியா செய்யறதில்ல. அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு நம்ம அவரை துதிக்க வேண்டும். எந்த நிலைமையிலும் எந்த சூழ்நிலையிலும் இருந்தாலும் கர்த்தரை துதிப்பது நல்லது. அவர் பார்க்கிறார். அவர் எந்த நிலைமையிலும் அவர் நம்மை பார்க்கும் பொழுது, அவர் கஷ்டமா இருக்கும் பொழுதும் அவர் கர்த்தர் தேவனே பார்த்து கொண்டிருந்தார். பிதாவையே பார்த்து கொண்டிருந்தார். அழுந்தார், புலம்பினார், வேர்வை ரத்தம் போல ஊற்றினது. மிக கஷ்டமான சூழ்நிலையில் இருக்கும் பொழுதும் அவர் தேவனை தேடினார். அப்போது தேவ தூதர்கள் வந்து அவருக்கு பணிவிடை செய்தார்கள். வேதத்தில் போட்டிருக்குது. தேவ பிள்ளையே, துதி என்றால் கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துவது மட்டுமல்ல, நம் ஜீவியம் பாட வேண்டும். நம்முடைய ஜீவியமே கர்த்தரை பாட வேண்டும். பாடினால் மட்டும்தான் துதி என்று இல்லை. என்ன கட்டுக்கணும் இன்னைக்கு? சில பேர் நல்லா துதிப்பாங்க. I salute them. They can jump. பாஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. ஊத்தலாம் தொடச்சுக்கிட்டே பாஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. நோ ப்ராப்ளம். ஆனால் அவங்களுடைய ஜீவியம் பரிசுத்தமாக இல்லைன்னா ஜீரோ தான். நீ கர்த்தரை துதித்தாலும் உன்னோட வாழ்க்கை, உன்னோட ஜீவியம் கர்த்தருக்கு ஏற்ற ஜீவியம் இல்லாம இருந்தால் அது கர்த்தருக்கு போய் சேராது. அது உனக்கு மட்டும்தான் சேரும். ஓ பாஸ்டர், நீங்க நல்லா துதிச்சிங்க. ஓ சகோதரர், நல்லா துதிச்சு பாடுனீங்க. அதான் புகழ். சரி, ஒன்னு கேள்வி கேட்கிறேன். ஒரு மனிதர்களை பார்த்து புகழ் கொடுப்பது நல்லதா கெட்டதா? செய்யலாமா செய்யக்கூடாதா?
நல்லா அருமையா பாடுனீங்க பிரதர். சிஸ்டர், உங்களோட குரல் குயில் மாறிஞ்சு சிஸ்டர். கேள்விப்பட்டிருக்கீங்களா அதெல்லாம்? நான் போதகராக இருந்திருக்கேன் 20 வருஷம். என்னென்னவோ கேட்டிருக்கேன். பல ஸ்டைல்லாம் வந்துருக்குது. சொல்லலாமா சொல்லக்கூடாதா? புகழ்ச்சி யாருக்கு கொடுக்கணும்? மனிதர் கொடுக்காதா? பாராட்டுதல் ஒரு வகையில் சொல்லலாம். சொல்லலாமா சொல்லக்கூடாதா? என்ன அப்படி பார்க்குறீங்க, முறைக்கிறீங்க? நீ சர்ச்சில் இதெல்லாம் நடக்கிற விஷயம் தானே. இன்னைக்கு பிராதர் நல்ல ஒரு வர்ஷிப் நடத்துனாரு, துதியும் நடத்தினாரு. ஆமென். அதில் எனக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். இது துதி, இது ஆராதனைக்கு வந்துட்டோன்னு. ஆமென். நான் வந்து ஸ்ட்ரெயிட்டா வர்ஷிப்புக்கு போயிடுவேன். அது என்னோட ஸ்டைல். வர்ஷிப் வந்து லேட்டு அடுத்த வாரத்தில் வாங்க, உங்களுக்கு டெஃபினிஷன் கொடுக்குறேன் என்னதுன்னு. ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டோன்னா நீங்கள் அழுந்துருங்க. யூ வில் கிரை இன் யுவர் பிரசன்ஸ் ஆஃப் த லார்ட். அவர் வந்துடுவார் உடனே. வாங்க வாங்க, துதிச்சு துதிச்சு பான, வாங்க 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 ஆண்டவரேன்னு கூப்பிட தேவையே இல்லை. அவர் வந்துடுவார், அவரே வந்துடுவார். ஆமென். கம் 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 கம். பிரைஸ் தி லார்ட். இது வந்து நான் வந்து என்னுடைய அனுபவத்தில் சொல்லுகிறேன். ரொம்ப வருஷம் கற்றுக்கொள்ளுகிற காரியங்கள் சில நேரத்தில் வரும்பொழுது நம்ம புதிய காரியங்கள் நம்ம கற்றுக்கொள்கிறோம். ஆமென். கர்த்தர் தெளிவுபடுத்துகிறார். ஆமென். அது உண்மை, நமக்கு ஒன்றும் தெரியாது. துதிப்போம், கர்த்தரை ஆராதிப்போம், கை தட்டுங்க, குதிங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா நீங்க செய்யறதை விட்டு நீங்க செய்யாம இருந்தீங்க, கர்த்தர் அங்க இருக்கவும் மாட்டார். உங்க வாழ்க்கை ஜீவியம் தேவனுக்கு பிடித்தமான காரியங்களாக இருக்கணும். நல்லா துதிக்கிறோம், கர்த்தரை ஆராதிக்கிறோம், ஆனா வீட்டில் போயிட்டு கெட்ட வார்த்தையா பேசிவிட்டு இருந்தோம்னா என்ன ஜீவியம்? வேலை இடத்துல சண்டை போட்டுக்கிட்டே இருந்தோம்னா என்ன ஜீவியம்? குறை, பகை, போராமை, வெறுப்பு வைத்து கொண்டு கர்த்தரை துதிக்க முடியுமா? துதிக்க முடியும், முடியும். நாடகம் போடலாமா? ஷோ டைம். You can put the stage for drama, but God will not be there. Amen. புதிய காரணங்களை கத்துக்கிறோம் இன்னைக்கு. இயேசு அவர் வாழ்க்கையில எங்கேயாச்சும் பார்த்துருக்கீங்களா அது துதிச்சு ஆடி இருக்காருன்னு? வேதத்தில் போட்டிருக்கா? சொல்லுங்க, கேக்குதா இல்லையா? வேல் வேல் அப்படியானாரு. அதுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம்? புரியுதா என்ன சொல்றேன்னு? அவங்களும் ஆராதிக்கிறாங்க, அவங்களும் துதிக்கிறாங்க. அதுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம்? மிளாகரும் ஆடுறான், அவனுக்கு ஒரு காட்ட மாட்டானுங்க, ஆனால் சுற்றிக்கிட்டே இருப்பானுங்க. வெளிநாட்டுக்கு போனீங்கன்னா இஜிப்ட்லையும் இல்லை வேறு வேறு டர்க்கிஷ் எல்லாம் சுற்றுவானுங்க, அப்படியே சுற்றிக்கிட்டே இருப்பானுங்க. கேட்டால் they are praising the Allah, அப்படியே சுற்றிக்கிட்டே இருப்பான். எவ்வளோ நேரம் சுற்றி இருப்பான் தெரியல, நிப்பாட்ட மாட்டான். But he can do it. So what it means by worship in Christianity context. Okay, 1 Corinthians 10:32 பாருங்க, வாசிங்க. 9:30 will go. Okay, so we go 1 hour. Okay la, long la. Praise the Lord. வாசிமா 1 Corinthians 10. 1 Corinthians 10:31 please. எல்லாவற்றையும் தேவனுக்கு மகிமை, தேவனுடைய மகிமைக்கென்று செய்யுங்கள் என்று பவுலே சொல்லிட்டார்.
என்ன செஞ்சாலும் மனுஷன் பிரியப்படுத்துறதுக்காக செய்யறதில்ல, தேவனை மகிமைப்படுத்துறதுக்காக செய்யும் பொழுது அந்த செயல் தரமான செயலாக இருக்கும். அந்த செயல் தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உள்ளவருக்கு அது ஆசீர்வாதமாக இருக்கும். அப்படின்னா என்ன சிந்தனையும் சிந்தித்தாலும், என்ன காரியங்கள் செயல்படுத்தினாலும் தேவனுக்கு மகிமைப்படுத்துகிற காரியங்களாக அது இருக்க வேண்டும். அதுதான் துதி. அதுதான் துதி. அவர் எனக்கு என்ன நன்மை செஞ்சிட்டாரோ அதுக்கு நான் மறு உத்தரவு நான் அவருக்கு செய்வேன். புரியுதா? அதுதான் துதி. அவர் செய்த நன்மைகளுக்காக நான் திருப்பியும் மறு உத்தரவு கொடுக்கிறேன். மறுவழியில so it means response of the heart for what he has done for you. You are giving back to him. அந்த இருதயம் சம்பந்தப்பட்ட காரியம். இங்கு உள்ள காரியங்கள் தான் வாயில வரும்னு வேதத்தை போட்டிருக்குது. மனசுல என்ன இருக்குதோ அதுதான் வாயில வருமா? தானே? ஜோக்கிங்களா பாஸ்டர்? கேள்விப்பட்டிருக்கீங்களா? சும்மா ஜோக்குனா சும்மா சொல்லல, சும்மா தான் சொன்னேன் பாஸ்டர், சும்மா தான் சொன்னேன் பாஸ்டர். நம்பலாமா? It's just a joke, pastor. Yeah. But you find a verse where you can joke or not. You tell me a Bible, is there anyway joking there? Then I can agree with you. But I'm a joker also. நான் பயங்கரமா ஜோக் பண்ணுவேன். பிள்ளைங்கிட்ட உட்காந்துட்டா பயங்கரமா உட்காந்துருவேன் அப்படியே. சிறு பிள்ளைங்க, I love them so much. Praise the Lord. இந்த பெரியவங்கிட்ட உட்காந்துனா தான் ரொம்ப சீரியஸாக இருப்பாங்க. அப்படியே முறைச்சு பார்ப்பாங்க. என்னடா அவன் என்கிட்ட ஜோக் பண்ணுறான், அறிவில்லையான்னு மனசில் சொல்லிக்கிட்டு இருக்கோம். அவங்களுக்கு நமக்கு கடன்னு கையில் ஆடும். ஜோக் பண்ணிக்கிட்டு இருக்க வாயெல்லாம் முடியும். சிரிப்பு இல்லை, ஜோக் பண்ண முடியாது. ஜோக் இஸ் குட். Amen. Praise the Lord. Social perspective, it's good because it's something that enlightens you, refresh you with something light. No more pressure. Amen. Praise the Lord. So that's okay. All right. மாசிமம் முதல் ஒரு காரியம் பறைய. Okay. In the Old Testament there are three words are used for praise. One is halal. Halal. அப்படின்னா மலேசியாவில் வந்து ஹலால்னா என்ன அர்த்தம்? ஹலால்னா என்ன தமிழ்ல? ஃப்ரீ. ஹலால்னா என்ன? மக்கனன் ஹலால், ப்ராடக்ட் ஹலால். இப்போ எல்லாம் இஸ்லாம் அப்படி தான் செஞ்சுட்டு இருக்கான். நாங்களாம் வந்து ஹராம சாப்பிட்றோம். ஹலாலும் ஹராமுக்கும் எதிரி. அதனால தான் நம்மளை சேர்க்க மாட்டான். Because we are not eating the halal food. So halal means what? Legitimate food, licensed food for them. We are eating filthy food, dirty food. They call us filth. Do you know? Nabi Muhammad called us filth because we are Jews and Christians. உண்மையா பார்த்தா நஜீஸ் தான் நம்மள அப்படின்னு சொல்லியிருக்கான் நாபி மாமா. நஜீஸ். நஜீஸ் இஸ் வாட்? நோ, என்னது இது? அதனால நம்மளுக்கு ரெஸ்பெக்டே கொடுக்க மாட்டான், வெட்டுறான் நம்மள. They going after us because they treat us like a infidels, kafir. You are dirt, haram. புரியுதா? சரி, இஸ்லாம் பற்றி நான் பேச தேவையில்ல. இஸ்லாம் பற்றி பேச அது பெரிய டாபிக் இது. ஓகே. எனிவே, ஹலால் என்றால் the root meaning is connected with making a noise. This is
an Old Testament word. That means it's a Hebrew word, halal. ஆனால் நம்ம மெலிஷியா கான்டெக்ஸ்ட் ட்ரான்ஸ்லேட் பண்ணிக்காங்க, அதுக்கும் சம்மந்தம் இல்லை. ஆமென். நான் என்ன சொல்கிறேன்னா, different words have different meaning in different language. Praise the Lord. Hallelujah. ஓகே, அடுத்தது யடா. வாசிமா. ரெண்டாவதுமா யடா, கரங்களை அசைப்பது. முதல் நம்ம எல்லாம் செஞ்சோம். Praise the Lord. கொஞ்ச நேரத்தில் சிந்திச்சு பார்த்தேன், இது என்ன கரிஸ்மேட்டிக் சர்ச்சான்னு நினச்சேன் கொஞ்ச நேரம். Praise the Lord. கரிஸ்மேட்டிக் சர்ச்செல்லாம் வந்து ஆடுவாங்க, துதிப்பாங்க, பின்னால் ஒரு பேனர் வச்சுக்கிட்டு ஆட்டுவாங்க, அப்படியே கையை டான்ஸஸ்லாம் அங்கே இருப்பாங்க. அப்புறம் அங்கே வந்து ஷோபா வச்சுருப்பாங்க. போயிருக்கீங்களா? எத்தனை பேர் போயிருக்கீங்க இண்டிபெண்டன்ஸ் சர்ச்? கை தூங்க. ஓ மை காட், நீ பார்க்கணுங்க. ஒரு நாள் எங்கேயே வந்துட்டு இருக்க போறீங்க. இப்போ பாருங்க என்ன நடக்குதுங்க. They will really praise God. Hallelujah. கத்துக்கணும்னா அங்கிட்டு கருதலாம். Amen. They will do everything to praise God. They bring everything to praise God. Hallelujah. அப்ப சத்தம் போடுறதுங்க. ஓகே, ஒரு உதாரணம். இப்போ நான் வந்து ஒரு கேஸ் கொடுக்குறேன். வடகொரியாவில் வந்து கிறிஸ்துவர்களை வந்து சிறைச்சாலையில் போட்டு வச்சுருக்காங்க. அங்கே வந்து யாரையுமே நீங்கள் ஆராதிக்க முடியாது, யாரையும் துதிக்கவும் முடியாது. ஸோ எப்படி துதி ஆராதனை செலுத்துவது? North Koreans are arrested, especially the Christians are put in jail in deep jungle. So they are not allowed to worship anybody except the ruler of the nation, Kim Jong-un. He is the communist. மனிதனே அவன் தான் கம்யூனிஸ்ட். அவனை தான் ஆராதிக்கணும், அவனை தான் துதிக்கணும், அவனை தான் புகழணும். செஞ்சதை உயிர் எடுத்துருவான். ஸோ சில கிறிஸ்தவர்களை வந்து என்ன செய்யணுங்க, உபத்திரத்தை கொண்டு போய் சிறைச்சாலையில் போட்டு துதிக்கக்கூடாது. சில பேர் தப்பிச்சு போயிருக்காங்க, தப்பிச்சு போய் காட்டிலையோ குகையிலோ இருக்கிறாங்க, என்ன சாப்பிட்றாங்கன்னு தெரியாது. இது கதை தெரியும் உங்களுக்கு. ஸோ எப்படி கர்த்தரை துதிக்க முடியும் இந்த மாதிரி நிலைமையில? ஒரு ஐடியா கொடுங்களேன். இப்போ நீங்கள் அங்கே இருக்கிறீங்க, அவங்க கூட இருக்கிறீங்க, சத்தம் போடக்கூடாது, பேசாமல் இருக்கணும். எப்படி கர்த்தரை துதிக்க முடியும்? வேகமாக சொல்லுமா. மனசுக்குள்ளே துதிக்கலாம். கேள்வி தட்டுங்க. பிரைஸ் தி லார்ட். எஸ், அதுதான் நடக்குதுங்க. அவங்க போய் ஒரு குகையில போயிட்டு எல்லாம் அப்புறம் கை தட்ட மாட்டாங்க, கையை பிடிச்சுப்பாங்க, சத்தமும் வராது. அதுதான் அங்கதாங்க நடிச்சு பார்த்தா மனசு உடைஞ்சு போகுது எனக்கு. நான் வீடியோஸ்லாம் பார்த்துருக்கேன், கண்ணீர் வரும். ஏன்னா தஹான் அவங்க கதை சொன்னால் ஒன்றும் பெரிய கதை அது. ஆனால் என்ன சொல்றேன்னா, கர்த்தரை துதிப்பது சத்தம் போடுற நேரத்தில் நாம் சத்தம் போடலாம். பிரைஸ் தி லார்ட். ஆனால் சில நேரம் வரும், உபத்திரம் வரும், அந்த நேரத்தில் சத்தம் போட முடியாது. அப்போ நீங்கள் என்ன செய்யும்? சிந்திச்சு பாருங்க. ஓகேயா? அடுத்தது மூன்றாவது, ஓகே, பிளேயிங் அண்ட் சிங்கிங் ஆஃப் மியூசிக். அப்போனா நம்ம பாடுறது ஒரு மியூசிக் தான். பிரைஸ் தி லார்ட். அது இல்லைன்னா, கீபோர்டு இல்லைன்னா பாட முடியாதுன்னு இல்லை, பாடலாம், வாய் திறந்து பாடலாம். அல்லேலூயா, எப்படியும் பாடலாம். அப்போ நம்ம தமிழ் கலாச்சாரத்தில் நிறைய இசைகள் இருக்குது. ஐ மீன் நல்ல இசைகள் இருக்கு, அதை எல்லாம் இப்போ கீபோர்டில் போட்டு விட்டாங்க. ஆனால் நம்ம பிரித்து பார்த்தோன்னா நிறைய இசை அப்படியே நிறைஞ்சிடும், அந்த இடம்லாம் பத்தாது. ஐ மீன் ஆனால் எல்லாம் கீபோர்டு இருக்கனால வி கேன். பட் வந்து அந்த மாதிரி இசைகளை வச்சு நம்ம என்ன செய்யலாம், நம்ம கர்த்தரை துதிக்கலாம். பேச இது வந்து தமிழ் எல்லாம் இருக்குது, தபேலா இருக்குது. ஐ மீன் மியூசிஷியன் மைசெல்ஃப், தபேலா இருக்குது, டயலாக் இருக்குது, எல்லாம் இருக்குது.
ஸோ இதில் புகுந்து நம்ம கர்த்தரை துதிக்கலாம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமைப்படுத்தணும். நம்ம கலாச்சாரத்தை வைத்து நம்ம அவரை துதிக்கலாம். Praise the Lord. Hallelujah. Yes, நம்முடைய தமிழ் மியூசிக் இசைகள் மிக மிக அருமையானது. அதுக்கு இசை வாசிக்கிறது ரொம்ப குறைவு. அதனால தான் எல்லாத்தையும் கோக்கில் போட்டான். ஆனால் வாசித்து உங்களுக்கு பிள்ளைங்களை அனுப்பி கொஞ்சம் ஸ்பெஷலாக பழக சொல்லுங்கள். Praise the Lord. வீணை எல்லாம் பியூட்டிஃபுல். வீணை அப்புறம் என்ன ஒன்று அது பேர் சீத்தாரு, வயலின், வாஸ் பியூட்டிஃபுல். அது ஒன்று வாசித்தாலே அழுந்துருவாங்க. வயலின், the way you played it, you can cry. ஸோ கர்த்தரை துதிக்கணும்னா நம்ம இப்படியும் இசை கொடுத்து பாடலாம். அல்லேலூயா. கர்த்தருக்கு நாம் ஸ்தோத்திரம். ஆமென். அடுத்தது சொல்லுங்கம்மா. விசுவாச பிரமாணம், சோஸ்திரம் செலுத்துவது. Thanks, that's what your sister said is good because that's one of the definition for praise. கர்த்தரை ஸ்தோத்திரிப்பது. என்னத்துக்காக நம்ம கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறோம்? எதற்காக? என்ன நன்மை உங்களுக்கு செஞ்சிருக்கிறாரோ அதை நிலைச்சி நன்றி இதயத்தோடு நீங்க என்ன செய்றீங்க? சோஸ்தரிக்கிறீங்க. அதே மாதிரிதான் யாராச்சும் உங்களுக்கு நல்லது செஞ்சா நீங்க அவங்க பிரதரோ சிஸ்டர் என்ன செய்யணும்? என்ன சொல்லணும்? தேங்க்யூ பிரதர், தேங்க்யூ சிஸ்டர். ஆனா சில பேருக்கு நன்றி கடனே இல்லை. தேங்க்யூ கூட சொல்ல மாட்டாங்க, முறைச்சு பார்ப்பாங்க. என்னடா உனக்கு தேங்க்யூ சொல்லணும்? நான் அப்படியே காற்று வச்சு பறந்துருவாங்க. ரெக்க போட்டால் பறந்துருவாங்க மேலே. நீ தான் தேங்க் பண்ணணும், நான் தேங்க் பண்ணக்கூடாது. இருக்காங்க, பார்த்துருக்கீங்களா? மீட் பண்ணியிருக்கீங்களா சில பேர்? அந்த அகந்தை, அந்த பொறுமை. Do you know who is the pride? Who is the pride? The devil. விசுவாசம் தான் the pride. அவனை சொன்னா பெருமை தான். அவன் எத்தனை அவனே கடவுளா மாறணும் சொன்னான். ஸோ அவன் உள்ளுக்கு வந்துட்டானா you are finished. நீ அவன் மாதிரியே ஆயிடுவேன். ஏசு வரல, பிசாசுனே உள்ளுக்கு வந்தானா கர்த்தரை துதிக்க விட மாட்டான். பார்ப்பாங்க, கைக்கு தூக்கிட்டு ஆராதனை நடக்குது, அங்க பாடுறானா, என்ன இப்படி பாடுது, என்ன மியூசிக் இப்படி இருக்குது, அவன் பாட மாட்டான். ஐயா என்ன இந்த பிள்ளை எப்படி ட்ரெஸ் பண்ணிருக்குது, அப்புறம் நல்ல கண்காட்சியில் இந்த பிள்ளை நல்லா ஜோக்கா ட்ரெஸ் பண்ணிருக்கு சொல்ல மாட்டானுங்க. ஆனால் கண் அங்கே தான் விடும். சைட் அடிக்கிறது சர்ச்சில், கல்யாணம் பண்ணாங்களோ கல்யாணம் பண்ணலையோ சேம் தான். இல்லை நான் மறைக்க மாட்டேன். ஆனால் அதெல்லாம் சில பேர் எனக்கு பிடிக்காது. நான் டைரெக்டாக சொல்லிடுவேன், ஐ எம் லைக் மை மதர்லா, யூ நோ மை மதர் ரைட். ஆமா கரெக்டாக பார்த்து யார் இருந்தாலும் சரி, நீ ஒரு டாக்டர் இருந்தாலும் சரி கரெக்டாக சொல்லுவாங்க, அண்ணா நீங்கள் செய்கிற தப்பு, இப்படி செய்கிற தப்பு செய்யவே கூடாது சொல்லுவாங்க. நீ என்ன நினச்சாலும் சரி நல்லா ஏசி பிடிச்சிட்டு அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு ஆசர் வச்சுட்டு ப்ரே பண்ணிட்டு அனுப்பிவிட்ருவாங்க. அவங்களும் வாய் மூடிடுவாங்க. பிரைஸ் தி லார்ட். ஆமென் ஆமென். அல்ல ஐ அம் டாக்கிங் பட் மை மதர், பட் நாட் ஆல் மதர்ஸ் ஆர் லைக் தட் ரைட். டீயோடு முடிஞ்சு இதுதானே, அம்மா சாப்பாடு கொடுத்து எல்லாம் செஞ்சு கொடுத்து சாப்பாடு நிறைச்சி வயது நிறைச்சிட்டு தான் அனுப்பிவிடுவாங்க. பிரைஸ் தி லார்ட். என்ன இருக்குதோ பரவாயில்ல. பிரைஸ் தி லார்ட். ஆமென். Because you love God and love people. Amen. So கர்த்தரை துதிப்பதிலே நம்ம பார்க்கிறோம், கர்த்தரை நன்றி செலுத்துவது. நன்றி செலுத்துங்க. இது மனுஷனுக்கு சொல்லலாம், தேவனுக்கும் சொல்லலாம். Praise the Lord. It doesn't mean that you give praise to man is praising, not praising God. No, you are being grateful for what they have done to you. Amen. God used them to bless you. Praise the Lord.
So you thank him, but you also need to thank the person, because the person is human being. He will feel good about you. Amen. The impression that you give is very important. நீங்கள் மார்க்கெட்டிங் சேல்ஸ் எல்லாம் செஞ்சுருக்கோம். நீங்கள் அந்த இம்ப்ரெஷன் கொடுக்கும்போது நீங்கள் வந்து நல்லது தான் சொல்லணும் அந்த கிளையண்ட்டை பற்றி. கெட்டது சொல்லி பாருங்க, அவன் பிஸ்னஸ் கொடுக்க மாட்டான். இது ஒரு டிப்ஸ்லாம் பிஸ்னஸில். சரியா? ஓகே, பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அடுத்தது ரெண்டாவது புகழுரை. ஆண்டவரே, எங்களை ஆசீர்வதிப்பதற்காக உண்மைக்கு நன்றி செலுத்துகிறேன். என்ன ஆசீர்வாதங்களை நினைச்சு பாருங்க. ஒரு வீட்டுக்கு போயிட்டு ஒரு லிஸ்ட் எழுதுங்க, ஆசீர்வாதங்கள் போட்டு என்னுடைய பிளஸிங், ஆண்டவர் கொடுத்த பிளஸிங் 1 2 3 அப்படியே எழுதுங்களேன், வரும் ஒன்று ஒன்றா. அதெல்லாம் வந்துச்சுன்னா நிச்சயமா நீங்க நன்றியோ இதத்தோடு கர்த்தரை ஸ்தோத்திரிப்பீங்க. ஆமென். ஆனால் ரொம்ப பேர் அது மாதிரி செய்யறதில்லை. ஆனால் ஆசீர்வாதம் இல்லையே, அதுதான் கூட இருக்கும். We don't want to see the blessing of the Lord, but we only see what is we are not being blessed. We look at the negative side, but we never see the other side of the coin. இந்த காசு பார்த்தீங்கன்னா 2 பக்கம் இருக்குல்ல, ஒன்று நல்லது இருக்கு, ஒன்று கெட்டது இருக்குன்னு சொல்லலாம். தலை ஒன்று வாழும் சொல்லலாம். உண்மைதானே? ஆனால் நம்ம எப்படோ கெட்டதே பார்த்து விடணுமா? நமக்கு இருதயத்தில் வந்து நன்றி கடன் வராது. ஓ, அவன் பெரிய காடி வச்சிருக்கான், எனக்கு காடி இல்லை போறாம. அவன் இந்த சட்டை போட்டிருக்கான் பிராண்டட், நானும் சொன்ன பிராண்டட்டை போடணும். காம்படிஷன். இதாங்க உலகம். என்னத்தை பார்க்குறாங்க? ரெப்புடேஷன், ஸ்டேட்டஸ். தமிழ் என்ன சொல்லுவாங்க? ரெப்புடேஷன், தகுதி. எஸ், கரெக்ட். தகுதி என்னது? இது இல்லை. கை கட்டுங்கலாம் அப்படி. இது இல்லை. ஓ, இவர் மெர்சிடிஸ் பென்ல வந்தா அவருக்கு செல்யூட்டு, அவருக்கு விஐபி சீட்டு கொடுத்த பாருங்க. ஆண்டவர் ஏற்று கொடுக்க போற அவனைய பார்த்து. ஆமென். பட் தட்ஸ் வாட் வி ஆர். பெரிய வீடு வச்சிருந்தா, பெரிய காடி வச்சிருந்தா, ஓ அவர் செல்யூட்லா, அவர் சக்சஸா? உண்மையா சக்சஸா? அதான் மீன் சக்சஸா? You know what is mean success? Anybody can give you a definition? Success தமிழ் என்ன சொல்லுவாங்க? வெற்றியா? ஓகே, வாழ்க்கையில் வெற்றி அடைகிறது வேற தெரியுமா? ஆனால் பிசினஸ்ல வெற்றி அடைகிறது அது வேற தெரியுமா? ஐயா, நேரியா சம்பாதிக்கிறது வேற, அதுல ஒரு திருப்தி இருக்குது. ஆமென். ஊழல் அல்ல. ஒரு பிஸ்னஸ் மேன் கிட்ட நான் பேசி பார்த்தேன். அவர் என் குட் ஃப்ரெண்டா. என் வீட்டுக்கெல்லாம் வந்து இந்த ஏக்கான்னு இந்த எலக்ட்ரிஷியன்லாம் செய்வார். கிறிஸ்டியன் பிரதர் கூப்பிடுவேன். அவர் சொன்னார், பாஸ்டர் நான் பிஸ்னஸ் செய்யலன்னு நான் பெரிய லட்சாதிபதியாக மாறலாம் பாஸ்டர், ஆனால் நிறைய ஊழல் நடக்கிறதுனால நான் இதெல்லாம் செய்கிறதே இல்லை பாஸ்டர். நானே என் வயிற்றுக்கு, என் மனைவிக்கு, சர்ச்சுக்கு, காடிக்கு, வீடுக்கு, சாப்பாடுக்கு எல்லாத்துக்கும் பார்த்துட்டான். அதுக்கு இருந்து பணம் இருந்தாலே போதும், அதுக்கு தந்தபடி நான் சம்பாரிச்சுக்கிறேன், பிரைஸ் தி லார்ட் சொல்லிட்டு இருக்கிறேன் பாஸ்டர் சொன்னார். ஆமென். அந்த மாதிரி எத்தனை பிஸ்னஸ் மேன் இருக்கிறாங்க. அதனால நான் என்ன சொல்றேன், நீங்க வந்து பெரிய லட்சாதிபதியா மாறணும்னு இல்லைன்னு அர்த்தம் இல்லை. ஆகலாம், ஆனால் நேர்மையா உழைக்கணும். ஆமென். முடியுமா? லட்சாதிபதியா மாற முடியாதா? எப்போதும் பிச்சைக்காரனாவா இருக்க போறோம்? நாம யாரு பிள்ளை? யாரு பிள்ளை? எனக்கு கேட்கல. ராஜாதி ராஜனோட பிள்ளை. நம்ம எப்படி இருக்கணும்? நட வேற மாதிரி இருக்கணும், ஸ்டைல் அப்படிதான் இருக்கணும். சூப்பர் ஸ்டார் ரஜினிக்கு அது மாதிரி சுக்குன்னு போகணும். அப்படியா? அது அந்த அந்த சூப்பர் ஸ்டார் ரஜினி ராஜா, அந்த ராஜா இல்ல, ராஜாதீன் ராஜன். அவரு இப்படி நடக்கிறது இல்லை, இப்படி நடக்கிறது இல்லை, இப்படி நடக்கிறது இல்லை. அவர் ஏறு மெதுவா போவார்.
வெரி ஹம்பிள் ஜீசஸ். ஹல்லேலூயா. தாழ்மை உள்ளவர், இரக்கம் உள்ளவர், நல்லவர். அந்த மாதிரி குணாசிங்கள்லாம் உனக்கு இருக்கணும். ஆமென். சில பேர் காடி பெரிய காடி வந்துச்சுன்னா, பெரிய வீடு வந்துச்சுன்னா ஸ்டைலே மாறிடும், பேசுறதே ஸ்டைலே மாறும், பார்க்க மாட்டானுங்க, மூக்கு இப்படி போயிடும் மேலே. நான் வருது என் சீட்டு, நீ நவரு, நாங்கள் தான் உட்காடுறேன். அப்போ நம்ம காப்பி பண்ணோம். ஓ சரி சரி பிரதர் இருக்காங்க தெரியுமா? என்ன அப்படி பார்க்கலையா நீங்கள்? அந்த மாதிரிலாம் பெருமை வந்துருச்சுன்னா அங்கே ஆண்டவர் இல்லை, அங்கே தில்லுமுள் இருக்குது, அங்கே போராமல் இருக்குது, அங்கே ஊழல் இருக்குது. ஸோ அதுலேருந்து மன திரும்பணும். பேசலாம். கத்தரை துதிப்பது ரொம்ப அவசியமானது. கத்தர் நம்ம ஆசீர்வச்சதுனால அவரை துதிப்பது நல்லது. அவர் தான் உங்களை ஆசீர்வதிக்கிறார். தினமும் பேசலாம். ஆணி தினமும் உனக்கு சாப்பாடு கொடுக்குறாரு தெரியுமா? ஆணி தினமும் உனக்கு நல்ல மழையை கொடுக்குறாரு. பேசலாம். விவசாயிகள்லாம் மழையை பார்த்து தான் அவங்க நம்பணும். இல்லைன்னா விவசாயிக்கு நம்ம ரைஸ் கூட கிடைக்காது. சோறு சாப்பிடுங்க, இது உங்களுக்கு தெரியாது எவ்வளோ கஷ்டம்னு. அது மழை யார் கொடுக்குறா? ஆண்டவர் கொடுக்குறாருங்க. இயற்கையே அவர் கையில் தான் இருக்குது. அண்டர் கண்ட்ரோல், ஹீஸ் கண்ட்ரோல். அவருக்கு நன்றி செலுத்தணும். எனக்கு சோறு கொடுத்துரு ஆண்டவரே, சோஸ்திரம்ப்பா சொல்லணும். சாப்பாடு வந்துச்சுன்னா, சில பேருக்கு சாப்பாடு வந்துருச்சுன்னா ஜாபம் பண்ணவே மாட்டாங்க. வாய் எடுத்து உடனே வாயில் இறங்கிடும். ப்ரே பண்ணி கூட சாப்பிட மாட்டாங்க. பார்த்துருக்கீங்களா சில பேர்? ஏன் தெரியுமா? அந்த பழக்கம் அவங்க வீட்லேயே இல்லை. அப்படி உங்களுக்கு குற்றம் சொல்கிறது இல்லை, எனக்கு தெரியாது யார் இப்படி பண்ணுறாங்கன்னு. ஆனால் ஆவிக்கு எனக்கு உணர்த்துக்காரங்க நான் சொல்கிறேன். நீங்கள் எப்படி இருந்தீங்கன்னா வரப்போகிற காலத்தில் எப்படி இருப்பீங்க எனக்கு தெரியுது. உங்கள் பிள்ளைங்களும் எப்படி இருப்பாங்கன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. பேசலாம். தேவ பிள்ளையை கத்தருக்கு சோஸ்திரம் பண்ணி இந்த நேரத்துலையும் சாப்பாடு நேரத்தில் கொஞ்ச நேரம் ஜெபிக்க முடியாது? ஆண்டவரே இந்த ஆகத்துக்காக நன்றி, இந்த கோழிக்காக நன்றி, இந்த கறிக்காக நன்றி. சிரிக்கிறீங்களா? கோழிக்கறி அணியும் சாப்பிடணும்ல. என் மகன் கோழிக்கறி இல்லைன்னா முடியாது. என் மகனே சொல்லிக்கிறேன், அதுக்காக நான் கோழி வாங்கிட்டு தான் வந்து ஆகணும், வேற வழியே இல்லை. கோழி கறியாச்சும் இருக்கணும். நம்மளுக்கு அவ்வளோ வெறி இருக்கலாம் சாப்பாடு மேல. நம்ம ஆண்டுக்குள்ள நம்ம ஒன்றும் அவ்வளோ வெறியா இருக்கணும். ஆமென். இந்த வயத்துக்கு கொடுக்கிறவர் அவர் தான். ஆரோக்கியத்தை கொடுக்கிறோம் அவரே தான். ஐயா அவரை துதிக்க முடியாது. சில துதிச்சு போனா வாய் திறக்க மாட்டாங்க. துதி, கத்தரை துதிங்கள், அப்பதான் வாயை மூடும். ஏன் தெரியுமா? இந்த ஆள் அவங்க மேல வகை, அவன் ஏன் துதிக்கிறான்? அவனை இறக்குங்க பாஸ்டர் சொல்லுவாங்க பாஸ்டர் கிட்ட. இவன் இன்னும் பெரிய பொலிட்டிஷியன் மாதிரி. அரசியல் சேர்ச்சிலையும் இருக்குது. பாஸ்டர் பாவம் சரியா பார்க்கிறேன்னு சொல்லுவார். பாஸ்டர் நிலைமை சேர்த்துல ரொம்ப கஷ்டம்யா. அவையும் பகைக்க முடியாது, இவங்களையும் பகைக்க முடியாது. ரெண்டு பேரும் சேர்க்கறதுக்காக நம்ம பாடுபடுற கஷ்டம் எப்பா கஷ்டம்தான். அப்படி இப்படி சமாளிச்சு வந்துடுவோம். ஆமென் ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே இதுதான் உண்மையான அனுபவம். நான் சொல்றேன், இதெல்லாம் நடக்கிற காரியம். அடுத்தது கீழே ஆமென். ஓகே, கை தட்டி பாடலாம், எல்லாம் பாடலாம். ஆனால் உள்ளத்திலிருந்து வருவது தான் ரொம்ப அவசியம். நான் இப்போ நிப்பாட்டிடுறேன். இந்த அடுத்த பகுதியில் இன்னைக்கு போய் வீட்டுக்கு வாசிங்க. ஓகேயா? முக்கியமான பகுதியை நம்ம பார்ப்போம். ஓகே,
உங்களுக்கு நேரம் பத்தல. ஓகே, நெவர் மைண்ட். இந்த முதல் பகுதியை பார்ப்போம். துதிப்பது கடுமையாகும். வாசிமா முதல் பகுதியை பார்ப்போம். வான தூதர்கள் துதிப்பது. கர்த்தரை துதிப்பது யாரு? வான தூதர்கள். நீங்க மறந்துடாதீங்க, தேவனை ஒண்டியா எல்லா காரியங்களும் செய்யல, தெரியுமா? அவர் ஒரு பெரிய சேனையே இருக்குது. வான தூதர்கள் எத்தனை பேருக்குன்னு எனக்கு தெரியாது, ஆனா நிச்சயமா இந்த உலகத்தோட பெருசா தான் இருக்கும். உலக தொகையோட, மனுஷ தொகையோட அது இன்னும் பெருசா தான் இருக்கும். ஆமென். அவன் இறங்கினாங்க, பூமி ஆளுவாங்க, முடிஞ்சு. The devil will be defeated. The army of this world will be defeated. Nuclear war will be defeated. Whoever it is can be defeated by the army of heaven, that is angels. Hallelujah. ஆகவே அடுத்தது ஆண்டவர் அப்படிதான் அவர் துதிக்கும் பொழுது தேவ தூதர்களும் வான தூதர்களும் கர்த்தரை துதித்துக் கொண்டே இருக்கிறாங்க. ஐ மீன், கர்த்தர் எதையும் எதிர்பார்க்கல. அல்லேலூயா. காசு, பணம், அவரெல்லாம் அதை எதிர்பார்க்கல. ஆனா அதெல்லாம் அவர் தான் கொடுக்கறதுனால அவருக்கு எதிர்பார்ப்பு என்ன தெரியுமா? என் பிள்ளை என்னை துதிக்குதான். ஒரு சின்ன பிள்ளை, உங்களுக்கு சொந்த பிள்ளையா இருந்துச்சுன்னா, அந்த பிள்ளை உங்ககிட்ட சொல்லும் பொழுது, அப்பா நீங்க ரொம்ப ஹேண்ட்ஸமா இருக்கீங்கப்பா சொன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்? இருக்கும். அப்பா உண்மையாவா? ஆமாவா? ஒரு குழந்தை தூக்கி வச்சுக்கோங்கள. ஆனா அந்த பிள்ளை சொல்லுச்சுன்னா, அப்பா ரொம்ப நாருதுப்பா ஓடேன்னு சொல்லுங்க, ஆத்திரம் வரும் நமக்கு. ஸோ அதே மாதிரி தான் ஒரு அப்பா எதிர்பார்க்கிற காரியம், அந்த பிள்ளைங்களை அவரை புகழ வேண்டும். அதே போல தேவதூதர்கள் அவரை துதிப்பார்கள். காரணம் அவர் தான் எல்லாத்துக்கும் என்ன சொல்லலாம், எல்லாத்துக்கும் அப்பாவா இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்பா பத்தி பேச சில பேருக்கு ஆத்திரம் வரும். உங்களுக்கு தெரியுமா? சில பேர் மீட் பண்ணியிருக்கீங்களா? அப்பா பற்றி பேசாதங்க பாஸ்டர், எங்கள் அப்பா எப்படி இருந்தா தெரியுமா? நான் அந்த அப்பாவை சொல்லலை, உன் அப்பாவை நான் சொல்லலை. உங்கள் அப்பா யாரும் இருக்கலாம், ஆனால் ஐசினி பாரு, அந்த அப்பா பேர் தான் இருக்கு, உங்கள் அப்பா பேர் தான் இருக்கு. ஸோ அவங்க உன் அப்பா இருந்தாலும் கெட்டவரோ நல்லவரோ அவர் உன்னோட அப்பா. ஆமேன். எங்கள் அப்பா கேட்டார், நான் இந்து குடும்பத்தில் வந்தேன், அவருக்கு தெரியும் பிராதருக்கு, எங்களும் செந்தூர் சர்ச்சில் எல்லாம் சேர்ந்து வந்தவங்க. ஆமேன். ஐயோ, அப்பா சொல்லுவார், என்னடா வெள்ளாக்கர சாமி கும்பிட்ற, அப்போ பேர் மாற்றி ஏன் பேர்லாம் பார்த்தல? நான் சொன்னேன், அவர் வெள்ளாக்கர சாமி இல்லை, அவரும் ஏஷியன் தான், அவர் நம்ம மாதிரி தான். உண்மையாவா? போய் சொல்றாடா, நம்பல. He is a Middle East man, praise the Lord. Jew, you there. So ஐசி இன்னைக்கு வரைக்கும் நான் ஐசியை நான் பேர் மாற்றவே இல்லை. ஒன்று கனகலிங்கம் அனாலாக்கி வாரடா ராஜு மாத்தல. பேர் மாத்திட்டா விட நம்ம கிறிஸ்டினா மாறணும்னு அர்த்தம் இல்லை. மனசு மாறினாதான் கிறிஸ்டின் அர்த்தம். ஐ மீன், இங்கே மாறணுங்க. அப்போ என்ன பேர் வச்சாலும் பரவாயில்ல, கருப்பாண்டியோ குப்புசாமியோ கருப்பையாவோ பரவாயில்ல, நீங்கள் கருப்பாக இருந்தாலும் வெள்ளையாக இருந்தாலும் பரவாயில்ல, ஆனால் நீங்கள் இயேசுக்காக நீங்கள் வாழ்ந்தீங்கன்னா ஆமேன், பிரைஸ் தி லார்ட், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமேன். ஆகவே கர்த்தரை ஆராய்ப்பதை போல துதிப்பதும் நமது உள்ளத்தின் இருந்து படிமா அதுபடி அது ஒரு எக்ஸசைஸ், ஸ்பிரிச்சுவல் எக்ஸசைஸ். நம்ம அதை மறக்கக்கூடாது. நம்ம ஆவிக்குரிய ஆத்மீக காரியங்களுக்கு அது ஒரு நல்ல பயிற்சி. துதிக்க முடியல, துதிச்சு பாருங்க என்ன ஆகுதுன்னு பார்ப்போமே. Praise the Lord. Yeah, you experiment yourself.
and see what happens when you praise God. You'll become life, man. Energized already. Amen. யார் என்ன சொன்னாலும் சரி, நான் என் கர்த்தரை நான் துதித்து கொண்டே இருப்பேன், துதிப்பேன் துதிப்பேன் துதித்து கொண்டே இருப்பேன். அதான் ஃபாதர் பர்ஃபார்மன்ஸ். என்ன சொன்னாலும் போங்கடா சொல்லிட்டு அவரே சொல்றாரு, துதித்து கொண்டே இருப்பேன். ஆமென். எத்தனை வால்யூம்ஸ் வெளியாகிட்டாரு. நிப்பாட்ட முடியுதா அவரை? Unstoppable. Nobody can stop him. Hallelujah. நான் அம்மா சொன்னேன், கர்த்தரை நீங்க துதித்து கொண்டு கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துகிறீங்கன்னா கர்த்தர் உங்களை உயர்த்துவாருங்க, உயர்த்துவாரு எல்லா வகையிலையும். நீங்க என்ன நினைக்கிறீங்களோ, வாழ்க்கையில வெற்றி அடையணும் நினைக்கிறீங்களா, என்ன வகையில வெற்றி அடையணுங்களோ அது உங்களுடைய காரியம். ஆனால் ஆண்டு உங்களை என்ன செய்வாரா? உயர்த்துவாரு. கன்ஃபார்ம். நான் முன்மாதிரியா இருக்கேன். நான் ஆசைப்பட்டேன், எவ்வளோ காரியங்களை ஆசைப்பட்டேன். ஆனால் ஒரு காலகட்டத்தில் அதெல்லாம் சிந்திக்கவே முடியல. ஆனால் இப்பொழுது அதை நிறைவேற்றிட்டார். இன்னும் நிறைவேற்ற காரியங்கள் வரப்போகிறது எனக்கு தெரியும். ஆமென். எத்தனை பேர் இதுக்கெல்லாம் சாட்சி? உங்களுடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவம். நீங்க நினைப்பதற்கும் அறியாததுக்கும் பெரிய காரியங்கள் அவர் செய்வார். நம் தேவன் செய்வாருங்க. கையை தட்டுவோம், கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா. நான் எந்த நேரத்தில் கர்த்தரை ஸ்தோத்திரித்து கொண்டே இருப்பேன். ஆனால் என்னோட வந்து டீப் இஸ் வர்ஷிப். கர்த்தரை ஆராதிப்பேன். ஓகே, கர்த்தரை ஆராதிக்கிறதுல ஆண்டவர்கிட்ட அப்படியே கனெக்ஷன் ஆயிரும். ஐ மீன் எஸ், ஆண்டவர் வந்து உட்காந்துருவார் பக்கத்தில், கார்டன்லையோ பேட்லையோ அவர் உட்காந்துருவார். ஐ மீன் ஆகவே தேவ பிள்ளையே, நீ தேவனோட பிள்ளையா இருக்கனால கர்த்தரை துதிப்பது நல்லது. காரணம் அவர் அப்பாவாக இருக்கிறார். மறந்துடாதே, அவர் உன்னோட அப்பா. அவர் உன்னை பார்த்துக்குவாரு. பாதுகாப்புலேருந்து உனக்கு என்ன தேவைகள் இருக்குதோ எல்லாவற்றையும் அவர் பார்த்துக்கோ. அவர் தலைமை தான் எல்லாம் நடக்குது என்று நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், அறிந்து கொள்ள வேண்டும், நம்ப வேண்டும். அல்லேலூயா. அப்பொழுதுதான் வாயில துதி வரும், இல்லைன்னா வராது. காரணம், உன் ஆண்டவர் உனக்கு யார் என்று தெரியலை. இவர் உண்மையான ஆண்டவரா? உண்மையாவா? சிலுவையில் மரித்து போனாரு, இஸ்லாம் சொல்லியிருக்கு அவர் சாவலன்னு. அப்புறம் இவர் யாரு? அப்ப துதிக்கணும். முடிஞ்சு போட்டான் அவனோட விதைய. பொய் விதை, ஏமாற்றும், வஞ்சிக்கிற விதைகள். ஸோ ஆராய்ச்சி செஞ்சு பாரு, வேதத்தில் என்ன சொல்லியிருக்கு ஆண்டவர் யார் என்று. அல்லேலூயா. அடுத்தது, பரிசுத்தவான்கள் துதிக்க வேண்டும். பரிசுத்தவான்கள் என்றால் என்ன? சங்கீதம் 30-40 வாசிகள். Psalms 30 verse 4. கர்த்தருடைய பரிசுத்தவான்களே அவரை கீர்த்தனம் பண்ணி அவருடைய பரிசுத்தத்தை நினைவு கூறும்படி கொண்டாடுங்கள். நான் என்ன சொன்ன போத, அவர் பரிசுத்தரனால நீ என்ன செய்யணும்? அவரை துதி. காரணம், இந்த பூமியில யாருமே பரிசுத்தர் அல்ல, என்னையும் சேர்த்து, பாஸ்டரும் சேர்த்து, சர்ச்சும் சேர்த்து. அல்லேலூயா. உங்க அப்பா அம்மாவும் சேர்த்து, உன் பிள்ளைங்களும் சேர்த்து, உன் பிள்ளைங்களும் சேர்த்து எல்லா பேரும் பரிசுத்தர் அல்ல. சின்ன பொய்யாச்சும் ஒரு சொல்லுங்களா? ஒரு பெரிய பொய்யாச்சும் சொல்லுங்களா? திருடுங்களா? இதெல்லாம் இருக்கிறதுனால நாங்கள் பரிசுத்தர் அல்ல. ஆனா பரிசுத்தர்னு ஒருத்தர் இருக்கிறாரு. மேன் மகா பரிசுத்தர் யார்? அது இயேசு கிறிஸ்து. அவர் உலகத்துக்கு அவதாரம் எடுத்து வந்தார். ராஜ சிங்காசனத்தில் உட்கார்ந்தவர் அவதாரத்தை எடுத்து மனுஷனாக வந்தார். Came, became a son of man. He was son of God, but yet became a son of man. He humbled himself. He came down looking for you. உனக்காக எனக்காக அவர் தேடி வந்த தெய்வம். யார் உங்களை தேடி வரலனா உன் தேவன் தேடி வந்திருக்கிறார். நீ மறக்காத அவரை. அந்த அப்பா தன் பிள்ளையை தேடி வந்து கண்டுபிடித்தார். ஹல்லேலூயா.
உன் பிள்ளை காணா போச்சுன்னா நீங்க சும்மா இருப்பீங்களா? என்ன செய்வீங்க? மலேசியாவில் நிறைய கிட்னாப்பிங்லாம் நடக்குது, உங்களுக்கு தெரியல? பிள்ளைங்க சும்மா ஸ்கூல் விட்டு வந்துடாதீங்க, அவன் வந்து நடந்தே வரட்டும் அப்படின்னு நினச்சின்னா முடிச்சோம் கதை. ஞானம் பெருகணும். எல்லாம் இப்போ கிட்னாப் பண்ணி தாய்லாண்டில் போய் வித்துடுறாங்க, செத்து போயிடுறாங்க பிள்ளைங்க. அப்போ தேவன் அவனுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும், உண்மைதானே? அப்போ இந்த தேவனை நீ துதிக்க கூடாதா? துதிக்கலாம். பிரைஸ் தி லார்ட். அவர் இல்லாமல் ஒன்றுமே நடக்காதுங்க, எதையும் நம்ம வாழ்க்கையை சாதிக்க முடியாதுங்க. அடுத்தது தேசங்கள் துதிக்க வேண்டும். சங்கீதம் 117:1. அந்த பகுதி விட்டு நான் பார்க்கிறேன், அப்புறம் 10 மணிக்கு முடிச்சிடுவேன். ஒரு பாட்டு இருக்கு, ஜாதிகளே எல்லோரும் எல்லோரும். ரொம்ப நாள் பாடு அதுங்க பாடுமா. ஜாதிகளே எல்லோரும் கர்த்தரை வேகமாகது, என்னது வரும்? இட்ஸ் வெரி ஓல்ட் சாங். ஆனா அந்த வசனம் இந்த வசனம், ஜாதிகள் என்றால் எல்லா ஜாதிகளும், உலகத்தில் இருக்கிற எல்லா ஜாதிகளும் கர்த்தரை துதிப்பதாக. ஆமென். ஆகவே நம்மை தேர்ந்தெடுத்திருக்கிற இந்த நாட்டில் தமிழர்களாக இந்தியர்களாக தேர்ந்தெடுத்திருக்கிறார். நாம் கர்த்தரை துதிப்பது நல்லது. ஆமென். ஆகவே வேற உலகத்திலும் வேற இடத்துல வேற ஜாதி மக்கள் கர்த்தரை துதிப்பது கர்த்தருடைய நாமத்துக்கு சோஸ்திரம். காரணம் வேதத்தை சொல்லியிருக்கிறது, எல்லா ஜாதிகளும் அவரை துதிக்க வேண்டும். அவர் ராஜாதி ராஜா, நீங்க மறந்துடாதீங்க, அவர் தேவன். ஆகவே அவர் அந்த மனுஷர்களை படைத்தார். ஆகவே இதற்காக தான் நாம் கர்த்தரை துதிக்க வேண்டும். ஆமென். அடுத்தது சிறுவர்கள். சங்கீதம் 8:2 வாசிங்கள். Psalms chapter 8 verse 2. குழந்தை கூட கர்த்தரை துதிக்குமா? எப்படி துதிக்காங்க எனக்கு தெரியாது, அவங்க பாஷையிலே துதிப்பாங்க. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். எத்தனை பேருக்கு குழந்தை இருந்திருக்கிறது? கை தூக்குங்க. பிரைஸ் தி லார்ட். உங்களுக்கு தெரியுமா, பிள்ளைங்க சிரிச்சாலே நம்ம மனசுல என்னது, ஒரு பெரிய மகிழ்ச்சி வரும். ஆமென். பிள்ளைங்க சிரிச்சாலே எல்லா கவலைகளும் பறந்து போயிடும். பிள்ளைங்கிட்ட நிறைய உட்காந்து பேசுங்க. என்ன இப்படி பாக்குறீங்க? பேசி பாருங்க. சின்ன பிள்ளைங்கிட்ட அவங்க பேசினாலும் மனசு அப்படியே மெழுகு மாதிரி கரைஞ்சிரும். ஆமென். ஏன் தெரியுமா? எப்பொழுதும் சண்டை, எப்பொழுதும் பொறாமை, எப்பொழுதும் பகை. அவங்ககிட்ட பேசாம பிள்ளைங்கிட்ட உட்காந்து பேசி பாருங்க, பிள்ளைங்களோட சண்டை போட மாட்டாங்க. ஆமென். என்ன அப்படி பாக்குறீங்க? உண்மையா கர்த்தரோட வார்த்தை சொல்லுகிறது, சிறு பிள்ளைங்க கர்த்தரை துதிப்பார்கள். சிறு பிள்ளைங்க கர்த்தரை துதிச்சாங்கன்னா அவன் ஆடுவாங்க. நீங்க சொல்ல தெரியல, ஆடுமா? அது ஆடும். பார்த்துங்க, சிறு பிள்ளைங்க இண்டிபெண்டன்ஸ் டேஸ்ல போய் பாருங்க, சிறு பிள்ளைங்கள பாட்டுக்கு ஆட சொல்லுவாங்க. அது முன்னுக்கு வந்து ஆடும், அங்கே சுத்தம், இங்கே போவோம், அங்கே நடக்கும், அதெல்லாம் அவங்க கண்டுக்க மாட்டாங்க, கர்த்தரை துதிப்பாங்க. ஆமென். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? அல்லேலூயா. அடுத்தது வசனம் மத்தேயு 21, அதுலேயும் சம்பந்தப்பட்ட காரியங்கள். ஓகே, சங்கீதம் 148:11. அது என்ன சொல்லுது? நம்பர் 5. நோ அஞ்சாவதுமா? எஸ், உயர்ந்தவர் தாழ்ந்தவர்னா என்ன அர்த்தம் போட்டிருக்கீங்க பாருங்க, வாசிங்க. சங்கீதம் 148:11. வாலிபரே, கன்னிகைகளே, முதியோர்களே, பிள்ளைகளே. யாரு சொல்லியிருக்குது?
எல்லா பேரும் குழந்தையும் சேர்த்து கர்த்தரை துதிக்க வேண்டும். ஆகவே சங்கீதம் 148:11 வசனத்தை மனப்பாடம் பண்ணிங்க முடிஞ்சா. ஏமா நான் சர்ச்சுக்கு போறோம் கேட்டுச்சுன்னா பிள்ளை இந்த வசனத்தை சொல்லுங்க. கர்த்தரை துதிக்க போறோம். ஆமென். காலையிலே எழுப்பி பிள்ளைங்களை தயார்படுத்துவது உங்களோட வேலை. அவங்க தூங்கிட்டு தான் இருப்பாங்க, நீங்க எழுப்பி விடணும். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க தான் எழுப்பணுங்க, அவங்க எழுச்சிருக்க மாட்டாங்க. அவங்க ஒரு காலம் வந்தாலே அவங்களும் பிள்ளைங்க எழுப்புறதுக்கு காலம் வரும். அதான் நீ என்ன சொல்லிக் கொடுக்குறியோ அதுதான் அதை கற்றுக்குது. ஆமென். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அடுத்தது யங் அண்ட் ஓல்ட் சேம் verse and verse 12. 12வது வசனம் வாசிச்சியா? அதுதான். ஓகே. ஸோ ரெண்டும் ஒரே வசனம். 2வது வசனம் 11வது வசனம் 12வது வசனமும் ஒரே அதிகாரம். ஓகே. அப்போ வயசானவங்களும் சரி, முதியோர்களும் சரி, இளைஞர்களும் சரி, கர்த்தரை துதிங்கள். அவங்க எப்படி துதிக்கிறாங்களோ அது முக்கியம் இல்லை. என்ன இவங்க குனிய மாட்டுறாங்க, ஆட மாட்டுறாங்க. அவங்க ஆடினாங்க எலும்பு உடஞ்சிரும். அப்போ நீ ஆட சொல்ல போறியா? தானே வாலிபுரெல்லாம் குதிக்க சொல்லலாம். பிரேஸ்ல அவங்க போன் ஸ்ட்ராங்காக இருக்குது. எவ்வளோ ஹாய் கூட ஜம்ப் பண்ணுவாங்க. வயசானுங்க முடியாதே. ஸோ நீங்கள் கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். துதி ஆராதனை எல்லா பேரும் இருக்காங்க. சிறுவர்களும் முதியவர்களும் எல்லா பேரும் இருக்காங்க. ராஜாவோட பிள்ளைங்கள் எல்லாம் அங்க ராஜாக்களும் இருப்பாங்க, கிங்ஸ், பிரின்சஸ், எல்லா பேரும் வந்து ஒரு ஆராதனை இருப்பாங்க. ஆனா நீ எப்படி துதி நடத்துறியோ அது உன் கையில் இருக்கு. ஆமென். அப்ப நீ எப்படி நடத்துறது எல்லாம் ஆட சொல்ல முடியாது. cannot. சில பேருக்கு கைகள்லாம் வேலை செய்யாது. வயசாச்சுல என்ன செய்ய போற? கோவப்பட முடியுமா? So don't use the same platform of understanding for everyone equally. No, they are not the same. Their physical cannot take it. You must understand. கர்த்தரை ஆராதிக்கிறனா நீ உட்கார்ந்து ஆராதிக்கலாம், பிரச்சனை இல்லை. அல்லேலூயா. அதுதான் புரிந்து கொள்வது ஞானம் நமக்கு வேணும் ஒரு சபையாக இருந்தா. ஓகே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்தது இதுதான் நான் முதல் சொன்னேன். இங்க போட்டிருக்கு சங்கீதம் 150:6. ப்ளீஸ் ரீட். சுவாசம் உள்ள யாவரும் கர்த்தரை துதிப்பதாக. சங்கீதம் 148:1-10 வரைக்கும் நீங்க வாசிச்சோம்னா வாசிக்கமா? அல்லேலூயா. வானங்களை, அப்புறம் வானங்களை என்ன இருக்கு? வானத்துல என்ன இருக்கு? நட்சத்திரம், நீலா, சூரியன், சந்திரன், சூரியன் சேர்ந்தானே. சந்திரன் புலன், மூணு. புலனுக்கு வந்து வேற தமிழ் பார்த்துருக்கா? ஸ்டாருக்கு என்ன சொல்லுவாங்க? நீ நட்சத்திரம். ஓகே. ஸோ இதெல்லாம் என்ன செய்தா? கர்த்தரை துதிக்கு. காலையில ரேவில் போய் பாருங்க, அந்த ஸ்டார்லாம் அப்படியே பிளிங் பிளிங் பண்ணும். ஆமென். அதெல்லாம் கர்த்தரை துதிச்சிக்கிட்டு இருக்கீங்க. நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கோம்? மற்றவங்களை பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம். இவன் சரியில்லை, அவன் சரியில்லை, இவன் சரியில்லை, அவன் சரியில்லை, இவன் இப்படி இருக்கான், அப்படி இருக்கான், அப்படி இருக்கான், இவன் அப்படி இப்படி அப்படி இப்படி குறையே பேசிட்டு இருக்கு. இந்த நாக்கு வச்சு கத்தி வச்சு ஒரே விட்டு விட்டணும். இல்லை இல்லை, என்ன சொல்றேன்னா, இந்த நாவு சரியான பொல்லாதது. அதுக்கு எலும்பு தான் இல்லை, ஆனால் அது பொல்லாதது. இந்த நாவலையே நம்ம செத்து போகிறோம். நிறைய பொய் சொல்றியா, இந்த நாவலால் நீ நரகத்துக்கு போவாய். வேதத்தில் போட்டிருக்கு, வெளிப்படுத்த சுவிசேஷத்தில் இருக்கு. All liars will end up in hell.
எத்தனை பேர் நீ பொய் சொல்லி ஏமாத்திட்டு இருக்க? அம்மா அப்பாவா? இங்க போற, என்ன செய்யற ஆண்டவருக்குதான் தெரியும். ஆகவே தேவ பிள்ளையை எல்லாம் கர்த்தரை துதிக்குது. அப்புறம் உன்னதுங்க மேலேந்து. ஓகே, பாருங்க, தேவ தூதர்கள் கர்த்தரை துதிக்கிறார்கள். அவர் சேனைகள் சொன்ன சேனைகள் இருக்குது அங்க பரலோகத்தில். கிரேட் ஆர்மி ஆஃப் காட் இஸ் தேர் வெயிட்டிங் டு கம் டவுன் ஃபார் ஆர்மகெடான். சண்டை வரக்க போகுது, பெரிய சண்டை. சாத்தானுக்கும் சேர்ந்து, உலகத்தை சேர்ந்த தீவிரவாதிகளும் சேர்ந்து இயேசுவை எதிர்த்து நிற்க போறாங்க. அவர் வரும்பொழுது பெரிய சண்டை வரப்போகிறது. நீங்கள் யாவரும் கர்த்தரை துதிங்கள். ஆமென். சரி, துதிக்க முடியலையா? பரவாயில்ல, கையை வாசிக்கலாமே. ஆமென், ஆமென். உட்கார்றா, பரவாயில்ல, பிரச்சனை இல்லை. ஏச கை தட்டலாமே. ஆமென். தலையாட்டலாமே, உடம்புல ஏச ஆட்டலாமே, பிரச்சனை இல்லையே. Don't judge people by outside. God judge the heart, not the face. Hallelujah. ஓ, இவன் கை தட்டல இப்படி படலாம், அவன் வந்து இப்படிதான்டா சர்ச்சில் வந்தான்னா இப்படிதான் உட்காந்துருப்பான், கல்லு மாதிரி இருப்பான். அவன் கல்லு வெளியே, உள்ளுக்கு அவன் வந்து என்னது? உள்ளுக்கு என்னது? மெழுகு. நல்ல வார்த்தை, ஜோக்கான வார்த்தை. சில பேர் மோட்டா இருப்பாங்க, வெளியே ரொம்ப கரெக்டாக பேசுவாங்க, பார்த்தா உங்களுக்கு பயமா இருக்கும். ஆனால் உள்ளுக்கு வந்து அவங்க வந்து மெழுகு. பார்த்துருக்கீங்களா? அந்த மாதிரி ரொம்ப பேர் அப்படி. அவங்ககிட்ட ஒரு அன்பா வார்த்தை பேசிட்டீங்க, அப்படியே மெழுகிடுவாங்க. அன்புனாலே மாற்ற முடியும், எல்லாம் புரியும். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அடுத்தது சூரியன் சந்திரன். ஆமென். சன் அண்ட் தி மூன் வர்ஷிப் காட். ராத்திரில நிலா வேலை செய்யுது, பகல்ல சூரியன் வேலை செய்யுது, ரெண்டும் துதிக்குது. ஆமென். நான் சொல்லலைங்க, வேதம் சொல்லுகிறது. ஆமென். வேதம் சொல்லுகிறதுங்க. அப்ப அவரை சிருஷ்டிச்ச படைப்பு எல்லாம் படைக்கும் பொழுதே அவங்க எல்லா பேரும் சேர்ந்து கர்த்தரை துதிப்பதற்காக வேதத்தில் தெளிவாக சொல்லியிருக்கிறது. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிடிச்சா? என்னமா வாசிங்க. Stars. Worship him. Stars. Okay. வானாதி வானங்களேன்னா என்ன அர்த்தம்? Yes. All the planets, you study science, right? Zuhal, Mercury. Who knows all the planets by memory? Who love science? நானே மறந்துட்டேங்க. Pluto, Mars, Mercury, Zuhal, Jupiter, Saturn, Pluto. Come on. Science வருது எல்லாம் பிச்சுக்கிட்டு. பட் நீங்க படிக்கும் பொழுது, சயின்ஸ் எல்லாம் நீங்க படிக்கும் பொழுது நீங்க வேதத்தை அடிப்படையை வச்சு நீங்க படிச்சு பாருங்களேன், அந்த சயின்ஸ் பிகம் அ லைஃப். அல்லேலூயா. சயின்ஸ்காரனே வேதத்தை படிச்சுதான் அவன் கண்டுபிடிச்சான் இந்த மாதிரி பிளானட்ஸ் எல்லாம் இருக்குன்னு. அல்லேலூயா. அல்லேலூயாங்க. அவன் வேதத்தை படிச்சதுனால தான் அவன் பெரிய சயின்டிஸ்டா மாறலாம். அப்ப ரகசியங்கள் இங்க இருக்குதுங்க. அல்லேலூயா. தேவப்பிள்ளையே, கர்த்தரை துதிப்பு எவ்வளவு மிக அவசியமான ஒரு காரியம். அடுத்தது முடிச்சவா? தண்ணீர் குணம் துதிக்குது கர்த்தர். பிரைஸ் தி லார்ட். ஆமென். அடுத்து முடிச்சா? ஆமென். அவர் கட்டளை இட்டாரு, அது என்னாச்சு? அதுக்கு உயிர் வந்துச்சு. By words.
He created them. Amen. அவர் அவைகளை என்றென்றைக்கும் உள்ள சதாகாலங்களிலும் நிலைக்கும்படி செய்தார். மாறாக பிரமாணத்தை அவைகளுக்கு நியமித்தார். பூமியில் உள்ளவைகளை கர்த்தரை துதியுங்கள். மகா மச்சங்களே, சகல ஆழங்களே, பூமியிலே, கல்மலையே, உறைந்த மலையே, மூடுபனியே, அவர் திருப்பணியில் செய்யும் பெரும் காற்றே, மலைகளே, சகல மேடுகளே, கனிமரங்களே, சகல தேர்வுகளே, காட்டு மிருகங்களே, சகல நாட்டு மிருகங்களே, ஊரும் காடுகளே, மிருக பறவைகளே, பூமியின் கால்நடைகளே, சகல ஜனங்களே, பசுக்களே, பூமியில் உள்ள சகல விளையாட்டுகளே, வாலிபரே, கன்னிகைகளே, பார்த்தீங்களா? அவர் எல்லாம் படைப்போம், மரங்களும் சேர்த்து. கத்தரை அது காற்று வீசும்போது என்ன செய்யுது? அது கத்தரை துதிக்குதுங்க. I don't know how to explain this in science terms. I cannot. But in spiritual terms, yes, the Bible says yes. All creations worship God. Even the water worship God. Even the fish inside worship God. Hallelujah. என்னது இருக்கோ தண்ணிக்குள்ள எல்லாம் சுவாசிக்கிற மீன்கள் எல்லாம் கத்தரை துதிக்கும் பொழுது நாம் ஏன் கத்தரை துதிக்க கூடாது? பெரிய கேள்வியில கத்தரை துதிங்க. கத்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. கடைசி பகுதி 8 இல்லையா? ஓ, விட்டுட்டாங்களா? ஐ சே மேன். பரவாயில்ல, 8வது எழுதிங்க. சங்கீதம் 71:14. ஒன்று மிஸ் ஆச்சுலா? பரவாயில்ல, ஓகேலா. இருக்கா? 8 இருக்கா? ஓகே. நீங்கள் இந்த வசனத்தை இல்லையா? ஓகே ஓகே, நான் வேறு பகுதிக்கு போயிட்டேன். ஓகே, சாரியா. ஆல்ரைட். ஏதாச்சும் கேள்விகள் இருக்குதா? முடிச்சிருவோம். அந்த மித்த பகுதி நீங்கள் வீட்டை போய் வாசிச்சுட்டு அடுத்த வாரத்தில் இந்த கேள்வி கேட்கணும்னு நீங்கள் கேள்வி கேட்கலாம். பிரச்சனை இல்லை. ஹல்லேலூயா. எனி கொஸ்டின்ஸ் யூ வாண்ட் டு ஆஸ்க் ரிகார்டிங் பிரைஸ்? நெக்ஸ்ட் வீக் வில் லுக் இன்டு வர்ஷிப். லாஸ்ட் வீக் ரைட்? அடுத்த வாரம் கடைசி வாரம் மிக முக்கியமான தலைப்பு அது, ஆராதனை. ஓகே. என்ன துதி பற்றி யாச்சும் கேட்கணுமா? ஸோ துதினா என்ன? ஒரு கன்க்ளூஷன் சொல்லி ஆகணும். ஃபைனல் எக்ஸாம் வந்து கன்க்ளூஷன் க்ளோஷர் செய்யணும்ல, அசைன்மெண்ட் செய்ய முடியும், அப்படி தானே? அந்த மாதிரி தான் கன்க்ளூஷன். என்ன துதினா என்ன? கர்த்தர் செய்த எல்லா நன்மைக்கும் அவருக்கு போதபடியாக நன்றி சொல்வது. அப்போ நீங்கள் எந்த வகையிலையும் செய்யலாம். பணத்தை கொடுக்கலாம், உடைகளை கொடுக்கலாம், உங்களுடைய தாளந்தை கொடுக்கலாம். பல வகையிலே தேவனுடைய ஆராதனை கலந்து கொண்டு அவருக்கு நன்றி செலுத்தினால தான் நீ செய்கிற. ஆமென். அதுவும் சிறப்பாக நீ செய்வாய். சிஞ்சாய் புஞ்சாய் இல்லை, சர்ச்சு தானே. சில பேர் அந்த மாதிரி இருக்கிறாங்க. இந்த பையன் வந்து சார், இது கடைசி சொல்கிறேன், இது உண்மையாக நடந்து சம்பவம். சர்ச்சுக்கு ஊழியத்துக்கு பையனை கொடுக்கணுன்னா அந்த கடைசி பையன் வந்து நல்லா படிக்காதவன் நினைக்கிறேன், அவனை சர்ச்சு ஊழியத்துக்கு பாஸ்டர் அனுப்பிவிட்ருவோம். படித்தவனா டாக்டரு, அவங்களாம் சர்ச்சு ஊழியத்துக்கு அனுப்பக்கூடாது. இருக்கிறாங்க தெரியுமா? They think God ministers are cheap fellows, no? Very sad. God fellows, you go and read the Bible. Who are the God fellows? They are kings and princes. They are prophets. They are apostles. They are teachers. Hallelujah. Who do you think they are? They are chief fellows? They are not. இவன் தபலை பார்க்க, அப்போ இவனை ஊழியத்துக்கு அனுப்பி போட்டுரும். அப்படிதான் நம்ம பார்க்குறோம். சிறப்பை கொடுக்க மாட்டோம், மிச்சம் மீதியை நம்ம கொடுக்குறோம். Our mentality is got problem, man. We are mental people. Sorry to say, but I can't use that word, but I feel that you got some problem there, issues.
how you seek God. Ask forgiveness from God. மன்னிப்பு கேளுங்க ஆண்டவர்கிட்ட. நம்ம செஞ்சிருப்போம், இது தெரிஞ்சோ தெரியாமல் செஞ்சிருக்கலாம். சிறப்பானதை நம்ம வச்சுக்குவோம். பவுலுக்கிட்ட காசு கொடுக்கும்போது ஒருத்தன் கொடுத்தான், சிறப்பானதை ஒளி வச்சுட்டு மித்தது தான் கொடுக்கும்போது என்ன நடந்துச்சு? பவுல் என்ன சொன்னாரு? நீ ஆண்டருக்கு சிறப்பானதை கொடுக்காதனால உனக்கு மரணம் உண்டுன்னு அப்பயே செத்து போனான். He died. He fell and died immediately. கர்த்தருடைய கொடுக்கறத நீங்க மறைக்காதீங்க, கொடுத்துருங்க. பரிசுத்தாவே ஏமாற்ற முடியாது. Don't play fool with the Holy Spirit. Death will come. Bible is a good example on that story of Paul and that guy. Ananas சஃபரியாவா அவங்க? பேதுரு தானே? sorry. Thanks, Pastor. Sometimes I get confused with Paul and Peter. Ananas சஃபரியா தானே ஏமாத்தினாங்க. கடவுள் விஷயத்தில் ஏமாற்றக்கூடாதுங்க. கொடுக்கறத நம்ம முழுசாக கொடுத்துடணும். ஆமென். நம்ம வச்சுக்கிட்டு கொடுக்கறது பெரிய தப்பு. கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். இந்த இரவிலும் ஆண்டவரே, உம்முடைய வார்த்தை எங்களுக்கு தெளிவாக பேசினதுக்காக சோஸ்திரம் ஆண்டவரே. உமக்கு விரோதமான காரியம் எது தவறாக பேசியிருந்தா மன்னிச்சிரும் ஆண்டவரே. எங்களை பரிசுத்தப்படுத்தும் ஆண்டவரே. இந்த பாவியை ரட்சித்தரே கர்த்தாவே, உம்முடைய கிருபையினாலே வல்லமையினாலே எங்களை நீ மீட்டுக்கொண்டீரே கர்த்தாவே. உம்முடைய அன்புனாலே வானம் பூமி எல்லாம் உம்மை துதிக்குது. சங்கீதம் 148 அதிகாரத்தில் சொல்லியிருக்கிறது ஆண்டவரே. நீ படைத்த ஒவ்வொரு சிசிப்பும் உம்மை துதிக்கிறது. ஆகவே எங்க வாழ்க்கையிலும் இந்த துதி எலும்புட்டும் ஆண்டவரே, துதிக்கிறது எலும்புட்டும் ஆண்டவரே. காரணம் எங்களை விசேஷமாக படைத்ததனாலே உன்னுடைய எதிர்பார்ப்பு ஒன்று கூட இருக்கும் ஆண்டவரே. அதற்காக நன்றி ஆண்டவரே. எங்களுக்கு ஆவி ஆத்மா சரீரத்தை கொடுத்ததுனாலே உம்மை போல வாழணும் என்று சொல்லி உண்மையோடு உம்மை நாங்கள் ஆராதிக்க, அடுத்த வாரத்தில் கண்டுபிடிக்க, அடுத்த வாரத்தை நாம் சரிப்படுத்த எங்களுக்கு உதவி செய்யும். உடைய வார்த்தை தெளிவாக அடுத்த வாரத்திலும் வரும்படியாக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. Praise God. Thank you.